சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத பலன்கள், அதாவது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 2வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான ரிஷப ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல நம்ம சேனல்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை வீடியோவா போட்டிருக்கோம். ரிஷபராசி அன்பர்கள் இன்னும் உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி வாங்க, வரப்போற தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து போன பங்குனி மாதத்துல நிறைய செலவுகள் அப்படிங்கறத சந்திச்சிருக்காங்க. ஏதாவது வகையில இவங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். எவ்வளவுதான் மாடா உழைச்சி பணத்தை சம்பாதிச்சாலும் அதுல ₹1 கூட சேமிக்க முடியாத அளவுக்கு தொடர்ச்சியான விரைய செலவுகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். இதுல கொடுமை என்ன அப்படின்னா, ரிஷபராசி அப்படின்னாலே பண கஷ்டம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க கைகள்ல எந்த காலத்திலுமே பணம் அப்படிங்கிறது தங்காது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவும் கிடைக்கவும் கிடைக்காது. இப்படி ஒரு சூழல்ல கடந்த பங்குனி மாசத்துல கைகள்ல இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் விரைய செலவுகளா செலவு பண்ணிட்டு ஓட்டாண்டிகளா மாறி நிக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே கடன் நெருக்கடிகளை சிக்கி தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை கூட அவ்வளவு சுலபத்துல இவங்களால வாங்கியிருக்க முடியாது. நிறைய போராட்டங்கள், நிறைய அலைச்சல்களுக்கு அப்புறமா தான் அந்த பணம் இவங்க கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கடந்த பங்குனி மாதம் பெரும்பாலான ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்காம ஒரு மந்தமான மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்காம நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்த ஒரு மாதமாவும் கடந்த பங்குனி மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்திலையும் வேலை வாய்ப்புகளுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சிருக்காங்க. ஆனா வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற ரிஷபராசிக்காரங்க அது சம்பந்தமான முயற்சிகளை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. தப்பி தவறி ஒரு சிலர் சொந்த தொழில ஆரம்பிச்சிருந்தாலும் தொழில பெரிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது இருக்காது. பெரிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியாம ஒரு மந்தமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதே நேரம் குரு பகவான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரய ஸ்தானத்துல இருக்கிறதால ஒரு சில ரிஷபராசிக்காரங்க கடந்த பங்குனி மாசத்துல ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிருப்பீங்க, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. கடவுள் மேல நம்ம பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது விடிவு காலம் வருமா அப்படின்னு பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க கோயில் குளங்களை நோக்கி ஓடி இருப்பீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கடந்த பங்குனி மாசத்துல பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஒரு மந்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாவே இருந்திருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா பெரிய அளவுக்கு யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதே போல வாழ்க்கையிலேயோ அல்லது தொழிலையோ முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதும் கடந்த பங்குனி மாசத்துல இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல வரப்போற தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறமாவது ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் அப்படிங்கிறது வருமா, முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்குமா, சுறுசுறுப்பு அப்படிங்கிறது வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த சித்திரை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில விரைய செலவுகள், தண்ட செலவுகள், வெட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்திலையும் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் கடந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு வரவே இல்லாம செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த சித்திரை மாசத்துல எவ்வளவு செலவு வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கான செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்த சித்திரை மாதம் முழுக்கவே சூரிய பகவான் உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில குரு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 4வது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவானும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானும் இணையக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு சில அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சில சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது இந்த சித்திரை மாசத்துல இருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. குறிப்பா குருவும் சூரியனும் விரய ஸ்தானத்துல இணையும் போது சுப விரயங்களை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்க குடும்பத்துல திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும் கிரக பிரவேசம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தி முடிக்கிறதுக்கும் அற்புதமான வாய்ப்புகளை கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது.
குறிப்பா திருமணமே ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துல திருமண பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரலாம் அல்லது வரன்கள் அமையலாம். உங்க குடும்பத்துல தம்பிகளுக்கோ தங்கைகளுக்கோ அல்லது உங்க குழந்தைகளுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவாகலாம் அல்லது திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க நடத்தலாம். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வீட்டு வேலைகளை முழுமையா முடிக்க முடியாம அறகுறையா போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகள் அந்த வீட்டு கட்டுமான வேலைகளை முழுமையா முடிச்சு நீங்க கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த பங்குனி மாதத்தை மாதிரியே இந்த சித்திரை மாசத்திலேயே உங்களுக்கு தொடர்ச்சியான செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த செலவுகள் எல்லாமே நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க சுப செலவுகளாகவே இருக்க போகுது. அதே நேரம் சூரிய பகவான் நெருப்பு கிரகம் அப்படிங்கறதால அவர் விரய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்துவார். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள், கழுத்து வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள், சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள், கல்லடைப்பு வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ்மா மாதிரியான நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத அலைச்சல்களை முழுமையா குறைச்சிக்கோங்க. நைட்ல அதிக நேரம் கண் முழிக்கிறதையும் முழுமையா குறைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்திட்டு வாங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பத்தி பார்க்கும்போது ரிஷபராசியோட கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் பகவான் இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கத்துல சனி பகவானோட இணைஞ்சி 10வது வீட்டுல இருக்கிற காரணத்தால மாதத்தோட தொடக்கத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். முக்கியமா 3வதா ஒரு நபர் மூலமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த சித்திரை மாதத்தோட ஆரம்ப நாட்கள் இருக்கும். இது கூடவே செவ்வாய் பகவான் சனி பகவானோட இணையும் போது உங்க தம்பி தங்கைகள் கூட ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கறதால ரிஷபராசி அன்பர்கள் தம்பி தங்கைகள் கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பேசுங்க. முக்கியமா வெளி இடங்கள்ல தம்பி தங்கைகளை எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்து பேசிடாதீங்க. அதே நேரம் இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் 10வது வீட்டுல இருந்து பயிற்சியாகி 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில ராகு, புதன் மற்றும் சுக்கிர பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ண போறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே முழுமையா விலகும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அடுத்ததா உங்க ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கத்துல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியிலையும் சஞ்சாரம் பண்ண போறார். இதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாசத்துல ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல இறங்குங்க. மாதத்தோட பிற்பகுதியை முழுமையா தவிர்த்துடுங்க. குறிப்பா வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கத்துல அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா நீங்க ரிஷபராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாசத்திலயும் உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா உங்க வாழ்க்கை துணைக்கும் ஒரு சில பண நெருக்கடியை இந்த சித்திரை மாதம் ஏற்படுத்தி விட்டுரும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. கடன் வாங்க வேண்டிய தேவையும் கட்டாயமா உங்களுக்கு ஏற்படும். அப்படி கடன் வாங்கும் போது தராதரம் பார்த்து கடன் வாங்க பழகிக்கோங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அப்படின்னு 100% உறுதியா தெரிஞ்சா மட்டும் அவங்க கிட்ட கடன் வாங்குங்க. நமக்கு எப்படியாவது பணம் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு மோசமான ஆட்கள்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அவமானப்பட்டு நிக்காதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தோட தொடக்கம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதே நேரம் இந்த சித்திரை மாதத்தோட பிற்பகுதி மறுபடியும் நீங்க பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நன்றி, வணக்கம்.